வணக்கம்ப்பா. இந்த சிறுநீர் தொற்று, உடல் வெப்பம், இந்த தோல் பிரச்சனைய, அப்புறம் சிறுநீர் உருவாகிறது, இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஜூஸ் ஒன்று நான் சொல்லித்தரேன். அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படின்னா, ஒரு அளவான கப் எடுத்து அது நிறையா தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போடுங்க. போட்டுட்டு அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காயை சுத்தமாக கழுவிக்கங்க. தோல் சீவனம் கூட அவசியம் இல்லை. சுத்தமாக கழுவிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி அந்த தேங்காயில் பாதி அளவு போடணும். போட்டு இந்த தேங்காயை உடச்சி தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. அதை ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு வச்சுருக்கோமா வெள்ளரிக்காயும் தேங்காயும் அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சட்னி அரைச்சாப்பில் அரைச்சிடணும்ப்பா. அரைச்சி அந்த ஒரு கப்பு தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா அலசி கலக்கி விட்டு வடிகட்டியில் வடித்து வச்சுக்கணும். வடித்து வச்சுக்கிட்டு ஒரு 5-6 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு, தேன் இருந்தால் ஊற்றிக்கிங்க. இல்லாட்டி கொஞ்சோண்டு கூட டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை போடுங்க. அதுவும் தேவையில்லை, எங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் கூட நீங்கள் வெறுமனை கூட குடிக்கலாம். அப்படி குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும்.